வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் 2வது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வளரறி மதிப்பீடு ஆவண்ணா. இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள். குழந்தைகளை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர்களே முடிவெடுப்பது எந்த உரிமையை குறிக்கிறது? பாதுகாப்பு உரிமை. 2வது கேள்வி, வாஸ் திட்டம் என்பது எவற்றை வலியுறுத்துகிறது? ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், ஆனா, நீர், சுகாதாரம், தூய்மை. இதை டிக் பண்ணிக்கோங்க. 3வது கேள்வி, 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் பள்ளி செல்வதை உறுதி செய்யும் உரிமை எது? ஆவண்ணா, வளர்ச்சிக்கான உரிமை. 4வது கேள்வி, பள்ளி வயது குழந்தைகளுக்கு தமிழக அரசால் காலையும் மதியமும் பள்ளியில் உணவு வழங்கப்படுகிறது. மேற்கண்ட தொடர் நினைவூட்டும் குழந்தைகளுக்கான உரிமை எது? ஈனா பாருங்கள், உயிர் வாழ்வதற்கான உரிமை. 5வது கேள்வி, கவிதாவின் தாய் கெட்ட தொடுதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு என்று அவளுக்கு கூறுகிறார். இச்செயல் எந்த உரிமையை குறிக்கிறது? ஆனா, பாதுகாப்பு உரிமை. 6வது கேள்வி, பங்கேற்பதற்கான உரிமையில் இடம் பெறாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தரமான உணவு பெறுதல். இதை டிக் பண்ணிக்கோங்க. 7வது கேள்வி, பள்ளி செல்லாமல் வேலைக்கு செல்லும் உங்கள் வயதை ஒத்த குழந்தைகளை பார்த்தால் தகவல் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்? இஎன்ஆ 1098. 8வது கேள்வி, எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில் எண் மேடை எண் பேச்சு எனும் செயல்பாட்டின் மூலம் குழந்தைகள் பெறும் உரிமை எது? வளர்ச்சிக்கான உரிமை. ஆவண்ணா. 9வது கேள்வி, குழந்தைகளை நோயிலிருந்து பாதுகாக்க சுத்தம் மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு வழங்குதல் என்ற பணி தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்கண்ட வாக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குழந்தை உரிமை எது? ஈனா, உயிர் வாழ்வதற்கான உரிமை. 10வது கேள்வி, தருணின் ஆசிரியர் தங்களது பள்ளியை சிறந்த பள்ளியாக மாற்ற அனைத்து மாணவர்களிடமும் கருத்துக்களை கேட்டு தலைமை ஆசிரியருக்கு தெரிவித்தார். தருணின் ஆசிரியரால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை எது? ஆனா, பங்கேற்பதற்கான உரிமை. விடைத்தாள் கீழே நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்து நீங்கள் அப்படியே குறிச்சிக்கலாம். அடுத்த பக்கத்தில் மாத தேர்வு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு ஒரு பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படித்து பாருங்கள். இதுக்கு கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, இனியவள் விவாதங்களில் பங்கெடுத்து கருத்துக்களை பகிர்ந்தால் என்பது டேஸ் ஆகும்? பங்கேற்பதற்கான உரிமைகள். 2வது கேள்வி, வேலைக்கு செல்லும் குழந்தைகள் பற்றிய தகவல்களை கூறி அவர்களை மீட்க நாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்? 1098. 3வது கேள்வி, எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? ஆவண்ணா, 14. 4வது கேள்வி, குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து எந்த வயது வரை வழங்கப்படுகிறது? ஆனா, 5 வயது வரை. 5வது கேள்வி, ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான சுகாதாரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்வது? ஈனா, உயிர் வாழ்வதற்கான உரிமை.